இந்த வார்த்தைகளை எங்களுடைய சேனல் வாயிலாக அது ஆமா பேசு தமிழா பேசு சேனல் மூலமா அதை நான் சொல்றேன். அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் நேஷன் இஸ் காந்திஜி, ஃபாதர் ஆஃப் இன்டர் நேஷன் இஸ் மோடிஜி. இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே 6 அடிச்சு ஆரம்பிக்கிறேன். இது லண்டன்ல எந்த பகுதி? இது செம்ஸ்பர்ட் சிட்டின்னு சொல்லிட்டு பேட்சிங் ஆல் வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆமா வார்டோட பேர், எங்க வார்டோட பேர். அது அதுல எவ்வளவு மக்கள் இருப்பாங்க? 10,000 ஓட்டு இருக்கு. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் வச்சு? ஆக்சுவலா வந்து அது சொல்லணும்னா வெறும் 166 ஓட்டு தான். அது அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருந்தது. அது என்ன சேலஞ்ச் அப்படி இருந்ததுன்னா, உங்களுடைய வார்டில் நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, என்ன டெலிவரி பண்ணிருக்கீங்க? ஒரு ரிப்போர்ட் கார்டா செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். 100% பண்ணலாம். நான் நிறைய லோக்கல் இஷ்யூஸ் எடுத்திருந்தேன். அவரு வந்து ஒரு ரெட் கேண்டிடேட்னா லேபர் கேண்டிடேட் இங்க, அதாவது எங்களோட பரம எதிரி. அவரு வந்து சொல்றாரு 64 வருஷம் நான் இங்க இருந்திருக்கேன், என் கட்சியில கூட ஒருத்தவங்க கூட வந்து என்கிட்ட ஓட்டு கேட்டதில்லை, நேரடியா வந்து கேட்டதில்லை. அதுதான் எனக்கு டர்னிங் பாயிண்ட். நீங்க எத்தனை பேர் கூட கேம்பெயின் வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க கெஸ் பண்ணுங்களேன். ஓகே, நீங்க சொல்ற அளவுக்கு பார்த்தா 4-5 பேர். ஒருத்தவன் தான். ஓகே, சரிங்களா? இல்ல நம்ம ஊர்ல போடுங்கம்மா ஓட்டு அதெல்லாம் அங்கெல்லாம் போனா அதுக்கு முதல்ல உங்களுக்கு 0 தான் ஓட்டு. G7 countries-ல the number one fastest growing country was UK. I think GDP-ல 0.7% நினைக்கிறேன். Correct. மத்த எல்லாமே 0.6, Glad 0.5. I'm really happy to sit down with this interview with you because I can see you're properly prepared for it. Amazing. Well done to you. Hats off. நல்ல சரி விஷயம். ஜெய்சங்கர் நீங்க நம்ப மாட்டீங்க, அததான் கேட்க வந்தேன். டீம்னு சொன்னீங்களே, இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர். ஐயோ, அவரு நான் இன்டர்வியூலாம் கேட்டு அசந்துருவேன். சான்ஸ் இல்ல. அவர் ஆன்சர் பண்ணலாம் பார்த்து நான் அவுட்டே கத்துக்கணும்னு நினைப்பேன். நான்லாம் I came to London in fact. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னு சொன்னதால ஒரு கேள்வி. இந்த கோவிடுக்கு பிறகாக பல நாடுகள் எலெக்ஷன் வந்து ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. வெயிட் நான் சொல்றாரு. ஆமா, அதுல உண்மையாவே சொல்றேன். யூகேல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, அமெரிக்கால ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, நியூசிலாந்துல நடந்திருக்கு, ஆஸ்திரேலியால நடந்திருக்கு, யூரோப்ல நடந்திருக்கு. The one and only country, the one and only prime minister who retained his position அப்படின்னா that is மோடிஜி. அண்ணாமலை அவரை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த ஆரா வெரி நாலேஜபிள். ஃபர்ஸ்ட் திங், எதை பத்தி நீங்க பேசினாலும் அவருக்கு அதை பத்தி பேசக்கூடிய அறிவு இருந்தது. வாட் ஐவ் சீன் வித் அண்ணாமலை இஸ் a charismatic person. நான் பார்க்கும்போது கூட சொல்லுவேன், உங்கள்கிட்ட அந்த எம்ஜிஆரோட டச் எல்லாம் இருக்கு. நீங்க போகும்போது அப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். சரி, என்ன சொன்னாரு? அண்ணா தேங்க்யூ. அவர் அதுவே ஒரு ஸ்டைலா சொன்னாரு. அண்ணா தேங்க்யூ, உங்களோட இதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாரு. 2 அண்ணாக்கள் தமிழ்நாட்டின் வரலாறு. ஒன்னு நீண்ட வரலாறு அப்படின்னு சொன்னா அண்ணாதுரை, இன்னொன்னு வந்து பிஜேபி மீண்ட வரலாறு, அது அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட் பாலிடிக்ஸ் தினந்தோறும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நேஷனல் லெவலில் நிறையா கெஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம நிறையா இன்டர்வியூஸ் நடத்தியிருக்கோம், பாட்காஸ்ட் நடத்தியிருக்கோம். அடுத்த கட்டமாக அப்படியே கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகலாம் என்று ஒரு சின்ன முயற்சி. இன்று நம்மோடு லண்டன்லேருந்து கவுன்சிலர் பாப்பா வெற்றி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. எனக்கும் வந்து அவருடைய பேர் தெரியும், அவர் லண்டனில் கவுன்சிலராக இருக்காது தெரியும். அதை தாண்டி அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த பாட்காஸ்ட்டு குறிப்பாக இந்தியா யூகே இடையிலான ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் மோடிஜி தலைமையிலான இந்தியா ஃபாரின் பாலிசி எப்படி செயல்பட்டு இருக்கு என்பது ரொம்ப விரிவான ஒரு பாட்காஸ்டாக இருக்க போது. ஹோப் யூ என்ஜாய். வணக்கம் சார். வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய ஜேர்னி, அதாவது இங்கிருந்து அங்கே போனது, அங்கே கவுன்சிலர் ஆனது, அதெல்லாம் நான் கேட்கணும்னு வச்சுருக்கேன். அது கேட்கறதுக்கு முன்னாடி, மோடிஜி இப்பொழுது 11 ஆண்டுகளாக பிரதமராக இருக்கார். நீங்கள் போனபோது 2007 நினைக்கிறேன் நீங்கள் யூகே போகும்போது. ஆமாம். அப்போது யூகேலேருந்து இந்தியாவை பார்த்த விதம், அந்த மக்கள் ப்ளஸ் குளோபல் அரேனா இந்தியாவை பார்த்ததற்கும் இப்போது மோடி பிரதமரான பிறகு உலக மக்கள் இந்தியாவை பார்ப்பதற்குமான வித்தியாசம் என்னவாக? இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே 6 அடிச்சு ஆரம்பிக்கிறேன். வணக்கம். 2007 நான் இந்தியாவிலேருந்து யூகே படிக்க போயிருந்தேன், மாஸ்டர்ஸ் படிக்க போயிருந்தேன். அப்போ இந்தியான்னு சொன்னால் பெரும்பாலான ஆங்கிலேயர்களுக்கு, வெளிநாட்டவர்களுக்கும் சொல்ல போனால் காந்திஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எந்த ஒரு இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியர்கள்னு படிக்க வராங்க இந்தியர்கள்னு சொன்னால் மோடிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இந்தியாவோட பிராண்ட் அப்படிங்கிறது, எங்களோட மதிப்பு என்பது கூட்டப்பட்டிருக்கு. அது அந்த ஒரு ஒன்லைனரே உங்களுக்கு சொல்லும். பல ஆண்டுகள் இருந்து காந்திஜின்னு சொன்னது இன்னைக்கு மக்கள் மோடிஜின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக இந்தியர்களுக்கு என்ற ஒரு மதிப்பு இருக்கா யூகேல? இல்லை எங்கே போனாலுமே உலக அரங்கில் அந்த மதிப்பு, ஸ்கில்டு லேபராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கா மக்கள் மனசில்? எஸ் அண்ட் நோன்னு சொல்லலாம். அவங்களுக்கு சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது.
பட் இப்போ சமீபத்து காலமாக மோடி ஆட்சி ஏற்பட்டதுக்கு பின்பு முக்கியமாக அவரோட அந்த ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் போய் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாரு இல்லையா? இதை கடைசியாக பேசலான்னு தான் முன்கூட்டியே பேசுகிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 6 அடிச்சா நல்லா இருக்கும். அது தொடர்ந்து 6 அடிச்சிட்டு இருக்க மாதிரில இருக்கு. என்னன்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் நேஷன் இஸ் காந்திஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபாதர் என்ன பண்ணால் ஒரு குடும்பத்தை காப்பவர் தான் ஒரு குடும்பத்தின் தலைவர். அப்புறம் அந்த மாதிரி இந்தியாவுக்கு தேவைப்படும் போது இந்த இந்திய நாட்டை காப்பாற்றியவர் வந்து காந்திஜி. ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷன் அப்படின்னு சொல்றவர் மோடிஜி என்று நீங்க சொல்லலாம். எதை வச்சு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த கோவிட் வந்தப்ப இந்த வேக்சினேஷன் சப்ளை பண்ணார் இல்லையா throughout the world. அது வந்து it shows the humanity of India to support at the most crisis time the entire humans are facing. உயிர்கள் பாதிக்கப்படும் போது கொடுக்குற உதவி இருக்குல்ல, அந்த உதவி அவர் கொடுத்தது மூலியமா இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வாழக்கூடிய இந்தியன் தமிழ் டயஸ்போராஸாக இருக்கட்டும், இல்லை எனி இந்தியன் டயஸ்போராஸாக இருக்கட்டும், வெளிநாட்டில் யூகேல மட்டும் இல்லை, வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் மதிப்பு என்பது பல மடங்கு அதிகரித்திருக்கு. இந்தியா வந்து இன்னைக்கு ரொம்ப ஹைலி வேல்யூட் பர்சனாக பார்க்குறாங்க. இந்த ஸ்கில் செட் நமக்கு எப்பயுமே இருந்திருக்கு, ஆனால் பார்க்குற பார்வைகள் வந்து வேறுபட்டு இருந்தது. இன்னைக்கு ரொம்ப உயர்ந்த இடத்துல எங்களை பார்க்குறாங்க. அதுக்கு எங்களோட மோடிஜிக்கு கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு வி தேங்க் ஹிம் அண்ட் லெட் த ஹிஸ்ட்ரி சே in the world that this term was given by Councillor Vetri Pappa on behalf of all the Indians living abroad as OCI or as the local citizens. இந்த வார்த்தைகளை எங்களுடைய சேனல் வாயிலாக அது ஆமா பேசு தமிழா பேசு சேனல் மூலமா அதை நான் சொல்றேன். அதாவது father of India's nation is Gandhiji, father of internation is Modi ji. அனைவருக்குமே தாய்நாடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு முறையுமே இந்த தமிழ் படம் பார்ட் 1ல கூட சொந்த ஊருக்கு போகும்போது கரண்ட் ஷாக் அடிக்குது, அந்த மாதிரிலாம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவர் வந்து கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருப்பார். உங்களுக்கு இங்கே வரும்போது என்ன ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் தாய்நாட்டுக்கு திரும்பி இந்த மக்களை பார்க்கும்போது ஐயோ அது வந்து அளவில்லா ஒரு ஆசை இருக்கும். நான் வெளிநாட்டுக்கு வர நிறைய பேர் வெளிநாட்டு போயிட்டு வந்துட்டு ரொம்ப இதாக இருப்பாங்கல்ல. எனக்கு வந்து தாய்நாடுங்கிறது நான் 27 வயசு வரைக்கும் இங்கே இருந்திருக்கேன். 82ல் பிறந்து ஐ திங்க் இஃப் ஐம் கரெக்ட் 2007 நான் படிக்க போனேன். ஐ திங்க் about 16-17 இயர்ஸ் நான் இப்போ வெளிநாட்டில் இருந்திருக்கேன். அது அந்த எல்லாமே நான் இங்கே வளர்ந்தது தான். என் இளமை பருவங்கள் ஃபுல்லாக இங்கே நான் என்ஜாய் ஸ்கூலாக இருக்கட்டும், குழந்தை பருவம். நான் பிறந்து வளர்ந்தது வந்து ஒரு கிராமம், திருவாரூர் என்ற ஒரு கிராமம், பெரும்பன்னியூருங்கிறது. 3 வயசில் நான் சென்னைக்கு வந்துட்டேன். அங்கே படிப்பு இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லைனால எங்கள் அம்மா எடுத்த முடிவுன்னு நான் சொல்லலாம். நான் எங்கள் அம்மா வந்து என் குடும்பத்தில் ஐ எம் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் மை என்டையர் ஃபேமிலி ஆக்சுவலி. அப்போ இங்கே வந்து சென்னைக்கு வந்து படிக்க வந்துடுறேன். அப்புறம் 2007 நான் யூகே போய் படிக்க போகிறேன். நம்ம நாட்டுக்கு வரதை பற்றி சொல்லவா தேவை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஒரு அது இறங்கின உடனே அது ஒரு இட்ஸ் அ ஃப்ரெஷ் பிரீத், யூ பிரீத் இன். ஆக்சுவலி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சாதாரண ஒரு அசாத்திய ஒரு தைரியம் தானா உள்ளுக்குள்ள வரும். நம்ம எது வேணா சாதிக்கலாம், எது வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா, அந்த திரும்பி போகும்போது இருக்குல்ல, ஒரு கஷ்டத்தோட தான் திரும்பி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டிலேருந்து வர எல்லாருக்குமே இக்கரைக்கு அக்கறை பச்சை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒன்லி திங் என்னன்னா, ஒருத்தரும் வெளிநாட்டுக்கு போறது எதுக்காக போறாங்க? ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்தை விட்டு ஒரு நகரத்துக்கோ, ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கோ, ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு போறாங்க, இல்லை ஒரு நாட்டை விட்டு நாட்டு போறாங்கன்னா, மக்கள் தன் அடுத்த கட்ட வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியுமா, வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போமா போறோம். அப்படிதான் எல்லாருமே போறது. அப்படிதான் நானும் போனேன். என்னோடக்கு ஒரு பாக்கியமா படிக்க போறீங்க, என்ன கோர்ஸ்? மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க போனேன். ஹெரியட்வாட் யூனிவர்சிட்டியில நான் அந்த டிகிரி பெற்றேன். 2007-08 பட்டேன். இப்போ நம்ம ஊர் அரசியல்லையே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் என்று தெரியும். அது உள்ளடி அரசியல்லேருந்து பல அரசியலை தாண்டி, போட்டி பொறாமைகளை எல்லாம் தாண்டி தான் ஒரு பதவிக்கு வர முடியும். வேறொரு நாட்டில் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து அங்கே ஒரு கவுன்சிலர் ஆகிறது அப்படிங்கிறது என்னோட இமேஜினேஷன் கொஞ்சம் பெரிய விஷயமா எனக்கு தோணுது. எப்போ எந்த ஒரு தருணம் அங்கே அரசியலை ஜாயின் பண்ண உங்களுக்கு எப்போ தோணுச்சு? நான் வந்து என்னோட அப்பா வந்து எம்எல்ஏவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆர் பீரியட்ல இருந்திருக்காங்க, இன்னும் நல்லா இருக்கிறாங்க. அவங்க வந்து சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட கொள்கைகளாக இருக்கட்டும் எல்லாமே, நான் இருக்கும் இடத்தில் மக்கள் இருக்க வேண்டும், இல்லை மக்கள் இருக்க வேண்டும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது அவரோட தாரக மந்திரம். அப்படியே தான் அவங்க வாழ்க்கையே இருந்திருக்கு. ஸோ அவங்கள பார்த்து நான் க்ரூம் ஆனவன். வரும்போது படிக்க போகிறேன். படிக்க போகும்போது நான் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. அப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த ரெசிஷனை கொண்டு வந்த ஒரு ஃபர்லோ ஸ்கீம் அந்த கோவிட் டைம் வரைக்கும் நான் மெம்பர் கிடையாது. கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் மெம்பரே கூட கிடையாது நான். அப்போ அது வரும்போது அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. என்னென்னா, உழைக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து விதின் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் ஃபியூ வீக்ஸில் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மாதம் 1ஆம் தேதி ஆனால் எப்படி நமக்கு சம்பளம் உழுவுமோ அதேமாரி வந்து பணம் உழுந்துகிட்டு இருக்கு. கோவிட்ல யாரும் வெளில போக முடியாது. அப்போ அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஃபர்லோ ஸ்கீம்னு கொண்டு வந்து பல பில்லியன்ஸை கொண்டு வந்து அதில் உள்ள பணத்தை போடுறாரு.
அப்போ போடும்போது அந்த ஸ்கீமில் அவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அப்போ எனக்கு அது வந்து என்னை ஈர்த்துச்சு. நல்ல ஒரு தலைவர் என்பவர் யார் அப்படின்னா, அந்த நல்லா இருக்கும்போது இருக்கிறத விட கஷ்டத்தில் இருக்கும்போது காப்பவனே ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். அப்படி புரியுதுங்களா? அப்படி அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த குடும்பங்களுக்கு உதவுனார்ல, அந்த இது எனக்கு பிடிச்சி என்னை ரொம்ப ஈர்த்தது. அது மூலியமா அந்த பார்ட்டி அந்த லோக்கல் எலெக்ஷன்ஸ் வரும்போது, இன்னும் சொல்ல போனால் அந்த டைமில் வந்து பார்ட்டிக்கு வந்து இட்ஸ் பிட் ஆஃப் டஃப் டைம். கோவிடுக்கு அப்புறம் எல்லாருக்கும் டஃப் டைம் வருது. ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வருது ஆல் த்ரூ அவுட். சிட்டிங் கவுன்சிலர்ஸ் 1000 பேர் தோக்குறாங்க கட்சியில். நல்லா புரிஞ்சுக்கணும், 1000 பேர் தோக்குறாங்க. அப்போ வந்து நான் ஒரு அந்த டைமுக்கு முன்னாடி போய் நான் கொடுக்க போறேன், இப்படி பண்ணலாம் கேம்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க என்ன வந்து நீங்க அந்த கேண்டிடேட்ல நிக்கிறீங்களா, பேப்பர் கேண்டிடேட்டா நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது சும்மா பேருக்கு நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பேருக்குங்கிறது பழக்கமே கிடையாது. ஒன்று இறங்கினா ஃபுல்லாக இறங்கணும், இல்லை இறங்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். அப்போ டேட்டாஸ் எடுத்து பார்த்தா ஏற்கனவே வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வின் பண்ணியிருக்காங்க அதை. அப்போ எனக்கு என் வார்டை தாண்டி பக்கத்து வார்டில் கொடுத்துட்டாங்க. என் வார்டில் கொடுக்க கிடையாது, என் வார்டில் எனக்கு மக்களை தெரியும், பக்கத்து வார்டில் கொடுத்துட்றாங்க. அப்போ எனக்கு ஐ ஹேட் ஒன்லி ஃபியூ வீக்ஸ் டைம் டு கோ அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய. லண்டன்ல எந்த பகுதி இது? செம்ஸ்ஃபோர்ட் சிட்டின்னு சொல்லிட்டு பேட்சிங் ஆல் வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆமா, வார்டோட பேர், எங்க வார்டோட பேர். அது அதுல எவ்வளவு மக்கள் இருப்பாங்க? 10,000 ஓட்டு இருக்கு. 10,000 ஓட்டு இருக்கு. ஆமா, அப்படி இருந்துச்சு. அதுல கொடுக்க போகும்போது அவங்க வந்து என்ன கேட்கும் போது நான் அதை பார்த்துட்டு இல்ல நான் கேண்டிடேட்டாவே நிக்கிறேன், ஏன்னா ஐ வில் ஃபைட் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி தான் நான் போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தை வச்சிங்க? ஆக்சுவலாக வந்து அது சொல்லணும்னா வெறும் 166 ஓட்டு தான். அது அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருந்தது. அது என்ன சேலஞ்ச் அப்படி இருந்ததுன்னா, அங்க இருக்கிறது லிபரல் டெமோக்ராட்ஸ்னு ஒரு கட்சி. அவங்க தான் எக்ஸிஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. நாட் ஈவன் yellow கலர் பார்ட்டியா? ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்காங்க. சோ ப்ளூ, ரெட், கிரீன் வேற இருக்காங்க. கிரீன் பார்ட்டி இருக்காங்க. கரெக்ட். இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் வந்து லேபர், இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி. ப்ளூ வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. அப்போ வந்து நாங்க ரூலிங் பார்ட்டி, அந்த டைம்ல ரூலிங் பார்ட்டி. அதுக்கப்புறம் யூசே லிபரல் டெமோக்ராட்ஸ் ஆரஞ்சு கலர்ல இருப்பாங்க, பிரவுன் ஆரஞ்சு அந்த கலர்ல சொல்லலாம். அவங்க ஆனா எங்க ஏரியா பொறுத்தவரைக்கும் அவங்க தான் அங்க ஸ்ட்ராங். அங்க லேபர் கிடையாது, கன்சர்வேட்டிவா இல்ல லிபரல் டெமோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி அந்த 5 இயர்ஸ்ல அவங்க தான் சிட்டிங்ல இருக்காங்க. திரும்பி அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் வெள்ளக்காரவங்க, ஓட்டு போடுறவங்களும் வெள்ளக்காரவங்க, என்ன எய்த்து நின்னவங்க வெள்ளக்காரவங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 51 பேர் கரெக்டான நம்பர் சொன்னா அதுல ஃபுல்லா வெள்ளக்காரவங்க தான் இருக்காங்க. அங்க வந்து அந்த கவுன்சிலர்ஸ் மொத்தமா எலெக்டட் பண்ணவங்க. அப்ப என்ன வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நான் அந்த ஒரு குறிப்பிட்ட 4 வாரத்துக்குள்ள மக்கள்கிட்ட போய் சந்தித்து ஒரே விஷயம் தான் சொன்னேன். நான் நம்ம ஊர்ல பண்ற கேம்பெயின் பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல பண்ற மாதிரி ஒரு 1000 பேர் 10,000 பேர் சேர்ந்துக்கிட்டு பணம் கொடுத்துக்கிட்டு இந்த சத்தியம் பண்ணி இந்த மாதிரி வேலை இருக்காது. போயிட்டு நீங்க போய் உங்களோட இதை சொல்லணும். Why are you standing? You as a person. Promise என்ன? நீங்க என்ன சேஞ்ச் கொண்டு வர போறீங்க? What are you connecting with them? அப்படி சொல்லிட்டு நான் அப்ப I talk to them through my literature. அப்போ ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து போய் கதவு தட்டுறேன், ஒரு ஆங்கிலேயர் வீட்டை கதவு தட்டுறேன். அப்போ ஒரு கதவு தட்டும் போது இந்த மாதிரி வந்திருக்கேன் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் எனக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். நீங்கள் அவர் வந்து ஒரு ரெட் கேண்டிடேட்னா லேபர் கேண்டிடேட் இங்கே, அதாவது எங்களோட பரம எதிரி. அவர் வந்து சொல்றாரு 64 வருஷம் நான் இங்கே இருந்திருக்கேன், என் கட்சியில கூட ஒருத்தவங்க கூட வந்து என்கிட்ட ஓட்டு கேட்டதில்லை, நேரடியாக வந்து கேட்டதில்லை அப்படின்னா. அதுதான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட். அப்ப என்ன பண்ண என் பிசினஸ் நீங்க இங்க அரசியல பார்த்து ஆல்வேஸ் ஹியூமன் கனெக்ட் இல்லையா? நம்ம ஏன் இந்த திண்ணை பிரச்சாரம்லாம் சொல்றோம்? போய் உட்காந்து பேசினா மக்களுக்கு புரிய வச்சா மக்கள் ஏத்துப்பாங்க. அதை வந்து நம்ம புரியுற அளவுக்கு எடுத்து சொல்லணும். அந்த மக்கள்கிட்ட அந்த எமோஷனல் கனெக்ட் வேணும். அதை அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஐ எம் வோட்டிங் ஃபார் யூன்னு ஒரு பரம எதிரிக்கான ஒரு கட்சிக்காரர் பாலிசிஸ் எல்லாம் மாத்தி தூக்கி போட்டு அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட்னால சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன். யார் வந்து ஒரு கேண்டிடேட்டாக கமிட்டடாக இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பார்க்க முடியலையோ, பார்த்து உங்கள் ஓட்டை கேட்க முடியல, அவங்க ஒரு கவுன்சிலராக எப்படி அவங்க வேலையை பார்க்க முடியும்? அதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இதே லைக் இட். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. இது மாதிரி எப்படி கேம்பெயின் டிசைன் பண்ணீங்க? லிட்ரேச்சர்ஸ் பண்ணோம், ஃபேஸ் டு ஃபேஸ். லிட்டரேச்சர்னா நம்ம போஸ்டர்ஸ் மாதிரி லீஃப்லெட் சொல்லுவோம் இல்லையா, A4 போஸ்டர்ஸ். அதில் வந்து வி டாக்ட் அபவுட் துண்டு பிரசுரம் ஆமாம் கொடுக்கறது. அதெல்லாம் கொடுத்து டோர் டு டோர் கொடுத்தோம். அப்புறம் டார்கெட்டட் ஏரியாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம், ஏன் இது வரைக்கும் அவங்க அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இதெல்லாமே வெறும் 4 வீக்ஸ்க்குள்ளே சொல்லி போய் கொண்டு போய் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது 4 வீக்ஸ் சுத்தமாக காலை நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க. எத்தனை பேர் கூட கேம்பெயின் வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். ஓகே, நீங்கள் சொல்கிற அளவுக்கு பார்த்தா 4-5 பேர். ஒருத்தவன் தான். ஓகே சரிங்களா? இல்ல நம்ம ஊர்ல போடுங்கம்மா ஓட்டு அதெல்லாம் அங்கெல்லாம் போனா அதுக்கு முதல்ல உங்களுக்கு 0 தான் ஓட்டு. அங்க அப்படிலாம் இருக்க முடியாது. வெரி லா அபைடிங் கண்ட்ரி. இவங்க வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ன்றாங்க. கத்திக்கிட்டு இருக்கான், யாரும் அவன் கத்திட்டு போறான் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்றான் மக்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க போயிட்டு பொறுமையா கதவு தட்டி எடுத்து ஒருத்தவங்களையும் சொல்லி, என்னோட ஒரே இன்டென்ஷன் அப்ப என்னன்னா, இந்த 3500 வீட்டு குத்து மதிப்பா
அந்த வீட்டு வாசல்ல என் கால் பட்டிருக்குங்கிற மாதிரி தான் நடந்தது. ஜெயிக்கிறோம் ரெண்டாவது 4 வீக்ஸ்க்குள்ள அந்த 4 வீக்ஸ்க்குள்ள. ஸோ என்டையர் பிஸ்னஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு ஒர்க்கிங் க்ளோஸ் பண்ணிட்டு காலையில் ஏஞ்சிப்பேன், சப்பாத்தி ராப் கட்டிக்கிட்டு போகும்போது அங்கே எது கடை, இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போறீங்கன்னா அங்கே இங்கே கடை இருக்க போது இருக்காது இல்லையா, இல்லை மாவட்டத்தில், ஏன்னா அங்கெல்லாம் சிட்டி சென்டர்ஸ்குள்ளே கடை இருக்கும். அப்போ போய் இறங்கி நின்று எடுத்து அப்படியே போய் காரை நிப்பாட்டிட்டு காருக்குள்ளேயே சாப்பிட்டு திரும்பி வந்துட்டு அப்படி தான் பண்ணோம். இட் பே த ரிசல்ட்ஸ். இப்போ நம்ம ஊரில் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டம் வந்து நின்னாலே அவர் வந்தேறி அவன் அந்த ஊருக்காரன் அவனுக்கு போய் ஓட்டு போடுறீங்களான்னு ரொம்ப ஒட்டுமொத்தமான ஒரு எதிர் பிரச்சாரத்தை ஈஸியாக எங்கள் கட்சிகளால் முன்வைக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் என்று அந்த ஒரு வந்தேறி அப்படிங்கிற அந்த ஒரு விபத்தை எப்படி உடைச்சிங்க? அதை வந்து see one thing you need to understand, அங்கே இட்ஸ் a very fair democratic system. இது gives a equal rights for everyone, whether it's ஜெண்டராக இருக்கட்டும், ஏஜாக இருக்கட்டும், ஆர் பீப்புள் கம்மிங் ஃப்ரம் another country இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே சிஸ்டம் தான். அந்த டிஃப்ரென்சஸ் எதுவுமே கிடையாது. அதை வந்து எப்படி பிரேக் பண்ணா அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அப்ரோச் பண்ண விதம் வந்து தே ஃபெல்ட் லைக் நம்மால் இருந்து ஒருத்தர் நமக்கு செய்யலை, ஒருத்தவங்க செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நேரடியாக பார்க்குறாங்க. அவருக்கு நம்ம ஓட்டு போட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறத அதை எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு அந்த மக்களுக்கு நான் அது உங்கள் பேசு தமிழா பேச மூலிமா நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நம்மளுடைய எலக்டோரல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாராளுமன்றம், சட்டமன்றம் எல்லாம் யார் அதிகபட்சமான ஓட்டுகள் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் வாங்குறாங்களோ, ஒரு ஓட்டுனாலும் அந்த ஓட்டு அப்படிங்கிறது கணக்கிடப்படும். அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு? இட் இஸ் எக்ஸாக்ட்லி த பிரிட்டிஷ் சிஸ்டம் தட் வி ஆர் ஃபாலோயிங், ஆர் இட்ஸ் எக்ஸாக்ட்லி த இந்தியன் சிஸ்டம் தே ஆர் ஃபாலோயிங். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே சிஸ்டம் தான், அதே நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் வந்து கூற குறைச்சா இருக்கும், மற்றபடி அதே ஒன் சிஸ்டம். ஒரு ஓட்டு ஜெயிச்சாலும் அந்த ஓட்டு ஜெயிச்சா தான். யார் அதிகபட்ச எம்பிஸ், இது அமெரிக்கா மாதிரி கிடையாது. இல்லை கிடையாது. இட்ஸ் an entire Indian system. See, pretty much பிரிட்டிஷர்ஸ் இங்கே வந்து நம்ம ஆண்டதுனால அவங்களோட சிஸ்டம் தான் நம்ம மோஸ்ட்லி லாவாகவே இருக்கு. இப்போ ஒரு கவுன்சிலர்னா உங்களை ஒரு மேயர் ரெப்ரசென்ட் பண்ணுவார் இல்லையா? கரெக்ட், அதே தான். இப்போ எங்களுக்கு லிபரல் டெமோக்ராட்ஸ் தான் மேயர், அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டியில், நாங்கள் ஆப்போசிஷனில் உட்காந்து. அவர் பேர் அவங்க பேர் ஆக்சுவலி ஒன் இயர்க்கு மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கேரன் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஜெனட்டா சோசன் அப்படிங்கிறவங்க இப்போ நியூ மேயராக இருக்காங்க. அவங்க உங்களுடைய வார்டில் நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, என்ன டெலிவர் பண்ணிக்கிங்க, ஒரு ரிப்போர்ட் கார்டாக செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாமா? 100% பண்ணலாம். நான் நிறைய லோக்கல் இஷ்யூஸ் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ டோல் தம் தட் ஒன் ஆஃப் த மெயின் திங் வந்து உங்கள் லோக்கல் கவுன்சிலர் யாருன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்போ தெரிஞ்சால் தானே உங்களோட இஷ்யூஸை நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிஸ்னஸ் கார்டு மாதிரி பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு என்னோட பிஸ்னஸ் கார்டு கொடுத்தேன். நான் ஐ கேவ் தம் மை பிஸ்னஸ் கார்டு. இன்ஃபேக்ட் அந்த பிஸ்னஸ் கார்டு கூட என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டு ஷோ யூ, யா தட்ஸ் மை பிஸ்னஸ். இதுதான் நாங்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் டெல்ஸ் ஆமாம் என்னோட இது ஃபோன் நம்பர்ஸ் என்ன, எப்படி எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியும், தென் வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி போட்டிருப்பேன். ஸோ எதுக்கு நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏர் குவாலிட்டி, அலாட்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் ரேட்ஸ், பில்டிங் கண்ட்ரோல், கார் பார்க்கிங் எல்லாமே, இது எல்லாமே இதுக்கு எங்களுக்கு இது எல்லாமே எங்ககிட்ட வரலாம். எங்கள் வார்டில் வரும்போது நாங்கள் we then start addressing that. So and we have had lots of enquiries. இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து நம்ம ஒரு எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கோம்னா, are we connected with the local representative? அப்போ தான் you can sustain and survive and win back next election. இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் உங்கள் மக்கள் மறந்துடுவாங்க, வேற ஒருத்தவங்களை கொண்டு வந்துடுவாங்க. ஆமாம், sustaining is very important, but I did that because that's what I like doing that. So I did that. ஸோ இந்திய அரசியல், யூகே அரசியல் அடிப்படையில் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? See, one of the main thing I see in UK is it's a most law-abiding country. ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, they will ensure that they follow law. அந்த law யார் பிரேக் பண்ணாலும் அவங்களுக்கு உரிய தண்டனை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒன் வே இருக்குது, ஒரு ஒன் வேல ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா, அந்த கேமரா ஒருத்தன் தப்பாக போயிட்டாருன்னா அவருக்கும் அதே ஃபைன் தான். அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ஃபைனோட முடிஞ்சிடும். அதே ஒரு எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரு முக்கியமான பொசிஷன்ஸில் இருக்கவங்க தப்பாக போயிட்டாங்கன்னா, பப்ளிக்கில் மீடியாஸ் அண்ட் பப்ளிக் போட்டு கிளியும் கழிச்சிடுவாங்க. நீங்கள் அந்த பொசிஷனுக்கு தகுதியானவரே கிடையாதுன்னு சொல்லி எடுத்துருவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி இருந்த பிரதமர் ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் போடுறாரு, கோவிட் அப்போ ரூல் போடுறாரு, 2 மீட்டருக்கு தள்ளி இருக்கணும்ட்டு. அது போட்டதுக்கு அப்புறம் அவரே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இஸ் ஹோல்டிங் அ பார்ட்டி பிகாஸ் யூர் ஆல் ஒர்க்கிங் ஹார்டுன்னு சொல்லிட்டு, அதில் வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபோட்டோ இல்லாமல் வெளில வருது. அது ஒரு சர்ச்சைக்காகுது. அதனால அவர் கேள்விக்குறியாக்கப்படுறாரு. இதே நம்ம நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒன் வே சிஸ்டம் இருக்கும். அதில் ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு அதிகாரி வருவார், அதுக்கு ஒரு காவல்துறை சப்போர்ட் கொடுக்கும், அரசியல்வாதி அதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி, காவல்துறை ஒரு அதிகாரி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எதுக்கு போவாங்கன்னா, உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அதாவது சட்டத்தை காக்கக்கூடிய அதிகாரியும் ஃபாலோ பண்ண அதை நடத்தக்கூடிய அரசியல்வாதியும் அதுக்கு நீதி வழங்கக்கூடிய, இது மூணுமே தப்பாக போயிடும். நீங்கள் இதை நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம், எல்லா இடத்துலையுமே அதை பார்க்கலாம். அப்போ இந்த சிஸ்டம் வந்து நாங்கள் அப்படி இருக்க முடியாது. இந்த மாதிரி இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லா அபைடிங் சிஸ்டம். அரசியல்வாதிகளை 24 மணி நேரம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க மக்கள் என்று 100% எடுத்துக்கலாம். யூ கான்ட் எஸ்கேப் தட் சிஸ்டம்.
இது ஒரு பூன் அண்ட் பேன் ரெண்டுமே இருக்கு. See, it's not like நீங்க வந்து கரப்ஷன், இந்த கலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் அங்கே கிடையாது, இருக்காது. யூ ஹாவ் டு லைக் டூயிங் தட் அண்ட் தே கெட் பேட் ரியலி வெல் ஃபார் தட் ஆல்சோ. சரியா? ஒரு எம்ப்ளாய்டு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் எப்படி போகிறீங்களோ அந்த மாதிரி இட்ஸ் அ ப்ரைட் அண்ட் ஹானர் டு டேக் தட் பொசிஷன் அண்ட் ஹோல்ட் அண்ட் சர்வீஸ் ஃபார் தம். அவங்களுக்கு வந்து டேக் இட் அஸ் ப்ரைட் மோஸ்ட் ஆஃப் தம். ஆமாம். இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு யூகேனாலே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்று இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆட்சி என்பது சாதாரண கிடையாது. அது யூகே மாதிரி 24 மணி நேரமும் நீங்கள் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் என்று சொல்கிறீங்க, அரசியல்வாதிகளை மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பார்ட்டியை மக்கள் 14 ஆண்டுகள் ஆட்சியில் அமர வைக்கிறாங்கன்னா சம்திங் இஸ் தேர் அப்படின்னு ஏதோ பண்ணியிருக்காங்க மக்களுக்கு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 14 ஆண்டுகளுக்கு கழித்து இந்த ஒரு டிஃபீட், இந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் டிஃபீட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நியூட்ரல் பர்ஸ்பெக்டிவ் நீங்களே அசஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில காரணங்கள் என்ன சொல்லுவீங்க? See, மெயின் வந்து இன்ஃப்ளேஷன் வாஸ் வெரி ஹை, காஸ்ட் ஆஃப் லிவிங் வாஸ் வெரி ஹை. எல்லாமே எனர்ஜி ப்ரைஸிங்காக இருக்கட்டும், வீட்டோட மார்கேஜ் நம்ம ஹோம் லோன் கட்டலாம் அதெல்லாம் இருக்கட்டும், இட் ஆல் ராக் வெரி ஹை. பீப்புள் ஆர் unable to afford that. இதுக்கு மெயின் ரீசன் வந்து கோவிட் டைமில் வந்து there was lots of money spent behind people's welfare தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த ஃபர்லோ ஸ்கீம், அதுக்கு பின்னாடி பிஸ்னஸஸ் வேர் சப்போர்ட்டட், வேக்சினேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது. ஸோ there was lots of billions. இவ்வளவு பணமாக கொடுத்ததன் விளைவாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. இப்போ அதை திரும்பி ரெக்கவர் பண்ணுறோன்னா இது ஆகுது. ஸோ மக்களுக்கு உதவுனாலே அரசாங்கத்துக்கு, ஆனால் ஒரு நல்ல அரசாங்கம் என்ன பண்ணணும்னா கஷ்டமான காலங்களில் உதவணும். மக்கள் என்ன பண்ணால் அதுக்கு திரும்பி அந்த பர்டன் அவங்க தானே, அரசாங்கத்தை ரன் பண்றது மக்கள் தான். அப்போ அந்த பர்டன் அவங்க மேலே தான் விழுவும். அது விழுந்தது. அந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் மக்கள். அப்புறம் NHS சர்வீஸ், இமிகிரேஷன் அதிகம் போது உங்களுக்கு அங்கே ஒன் ஆஃப் த மெயின் சர்வீஸ் வந்து எவ்ரி ஒன் பேஸ் ஃபார் ஒன்ஸ் ஹெல்த்ங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோன்னு நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டு இருப்போம். ஒரு வீடு வாங்க போகிறோன்னா ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கா, நல்ல மருத்துவமனை இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்து அந்த வீட்டோட விலைகளும் நல்ல அந்த ஸ்கூலும் மருத்துவமனையும் இருந்ததுன்னா அந்த வீட்டோட விலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டை வச்சு இல்லை, இடத்த வச்சு இல்லை, அந்த ஸ்கூலையும் அந்த மருத்துவமனையும் வச்சு. நான் சொன்ன மருத்துவமனையும் பள்ளிக்கூடமும் அரசாங்க பள்ளிக்கூடமும் அரசாங்க மருத்துவமனையும் உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி அந்த அளவுக்கு உயர்தரமாக இருக்கும் அங்கே இருக்க மருத்துவமனைகள். ஏன்னா இது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். அங்கே உங்களுக்கு எந்த ஒரு எதுக்குமே யூ டோன்ட் கெட் சார்ஜ் ஃபார் எனிதிங், எந்த ஒரு பேமெண்ட். அப்படி இருக்க வேண்டிய இடத்துல அந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து கட் ஆகுது. இமிகிரேஷன் வரும்போது பணம் இல்லை, ஸ்டாஃப் நர்சஸ் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது உங்களுக்கு. அது இல்லாமல் உள்கட்சி பூசல், மெயினாக உள்கட்சி பூசல். மக்கள் அந்த எங்களுக்கு வந்து அந்த கன்சர்வேட்டிவ் ஓட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு CSK ஃபேன்ஸ் மாதிரி சொல்லலாம் நீங்கள், சரிங்களா? அவங்களுக்கே அது பிடிக்காம அதுலேருந்து ஒரு கட்சி பிரிஞ்சு வருது. அப்புறம் இவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை இல்லாமல் பேக் ஸ்டாபிங் அதெல்லாம் நடக்கும்போது அதனால பிரச்சனை புரியுது. இப்போ ஒரு லாஸ் அப்படிங்கிறது ஓகே, ஒரு கடும் போட்டி இருக்கு, அவங்க ஜெயிச்சாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு லாஸ் அப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில். இதுக்கு தான் நீங்கள் சொல்கிற இவ்வளோ ரீசன்ஸ் அதுதான் மெயின் வந்து உள்கட்சி பூசல் அழிச்சுக்கிட்டது வந்து. இப்போ எங்களோட லீடரே வந்து இப்போ கெமி பேடனாக் ஹூஸ் மை MP, ஹூஸ் ஆல்சோ தி opposition பார்ட்டி லீடர் ஃபார் கன்சர்வேட்டிவ்ஸ். என்னோட MP ஆக்சுவலி என்னோட தொகுதி MP. நான் கூட கேன்வசிங்லாம் போயிருக்கோம். அவங்க ஜெயிக்கிறாங்க, எங்கள் தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாரும் தொகும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் அந்த செலக்டிங் சிஸ்டம்ஸ் வந்து மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். இவங்க போய் பிச்சின் பண்ணுவாங்க, 10 பேர்லேருந்து 3 பேர் ஆவாங்க. 3 பேரும் போயிட்டு அப்புறம் ஓட் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதில் கெமி பேடனாக் வந்துடுறாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு கட்சி பிரிஞ்சிருக்கோ அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் கண்டிப்பா அப்படிங்கிறது. அது வந்து இட்ஸ் a fact, proven fact across the world. தமிழ்நாட்டிலே கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது நம்ம தமிழ்நாடு அரசியலுக்குள்ள போக வேண்டாம். அதான் இது வந்து மக்களோட இயல்பான நிலை. அதுதான் அங்கே இருந்தது. அது வந்து அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா உங்களோட ஓட்டர்ஸ் இப்போ நமக்கு சொல்லுவோம்ல, ஒரு கட்சிக்கு இவ்வளோ பேஸ் ஓட்ஸ் இருக்குன்ட்டு. பேஸ் ஓட்டே நாங்கள் இழந்துட்டோமே. இன்னைக்கு பேஸ் ஓட்டே இழந்துட்டோம். நான் உங்கள் தொகுதி பற்றி கேட்கறதுக்கு காரணம், ஒவ்வொரு கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க, MP தேர்தலில் இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் பெரிய பெரிய தேர்தல்லாம் பாருங்க என் ஏரியாவில் ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்களுடைய வார்டில் கன்சர்வேட்டிவ்ஸ் ஓட் போட்டிருக்காங்களா? 100% போட்டிருக்காங்க. அது போட்டதுனால தான் கெமி பேடனாக் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், MP ஜெயிச்சிருக்காங்க. அவங்க MP ஜெயிச்சனால தான் இன்னைக்கு அவங்க பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துருக்காங்க. என் ஏரியாவில் நான் ஆல்வேஸ் கீப் தட் கம்யூனிகேஷன் ஹேப்பனிங். நான் நேரடியாக நல்லா போக முடியலனாலும் என் மூலியமாக ஒரு லெட்டர் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது பண்ண முடியல. ஐட் லைக் டு பி வெரி ஆனஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் வித் மை ரெசிடென்ட்ஸ் ஆக்சுவலி. ஆமாம், ரிஷி சுனக் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது உங்களுக்கு அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆஸ்பயர் பண்ண ஒரு சில குவாலிட்டிஸ், நல்ல குணங்கள் என்றால் என்ன சொல்லுவீங்க? ஐ வுட் சே இஸ் a great leader, வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் பர்சன். அவர் மட்டும் அந்த இடத்துல அன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு UK எக்கானமிங்கிறது இந்த அளவுக்கு இருந்திருக்காது.
அவர் வித்தின் 18 months தான் அவர் டேர்மில் இருந்தார். யூ காட் டு பி ஆஃப்டர் 18 months தான் அவர், அதுவும் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்குள்ள தான் இருந்திருக்காரு பிரைம் மினிஸ்டர். அந்த 1.5 வருஷத்துக்குள்ள அவரோட சொன்ன அப்ஜெக்டிவ்ஸ் அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. இன்ஃப்ளேஷன் ஹாஃப் பண்ணுவேன்னு சொன்னார். ஐ திங்க் இட் வாஸ் 2.3% கொண்டு வந்தார். போன வருஷம் இன்னாரமா G7 கண்ட்ரீஸ்ல த நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி வாஸ் UK. I think GDP la 0.7% நினைக்கிறேன். Correct. மத்த எல்லாமே 0.6 Glad 0.5. I'm really happy to sit down with this interview with you because I can see you're properly prepared for it. Amazing. Well done to you. Hats off. நல்ல சரிய விஷயம். whoever is the CEO of பேசு தமிழா பேச, you got a really great anchor, great interviewer. ஏன்னா நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நான் சொல்றதை கேட்டுப்பாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராம கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா அவர் நாலேஜோட வந்திருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ உங்ககிட்ட பார்த்து தான் பேசணும் போல. இந்த ஃபீல்ட்ல இருக்கோம்னா எல்லாமே தான் தெரிஞ்சு. It's good to be that way actually. ஆமா. சோ அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் கட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு. ஆனா பொதுவாக யூகே என்றாலே இப்போ சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நாங்க பார்த்தது ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஃப்ளேஷன் கிரைசிஸ், ஹவுசிங் கிரைசிஸ், அதே மாதிரி இமிகிரேஷன் கிரைசிஸ். இதை மூணுத்தையும் உங்களுடைய கவர்மெண்ட், கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் இருந்தபோது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இப்போ இருக்கக்கூடிய லேபர் கவர்மெண்ட் எப்படி அதை சரியா ஹேண்டில் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு, இது எல்லாமே உண்மைதான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ். கோவிட்னால இன்ஃப்ளேஷன் வருது, இமிகிரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் we had a clear plan in place, a bold action, a clear strategy. இது எல்லாமே எங்ககிட்ட இருந்துச்சு. இதை தான் அவர் ரிஷிஷன் சொன்னார். எனக்கு இருந்தது 18 மாதம் தான் இருந்தது. எனக்கு இன்னொரு டேர்ம் கிடச்சிதுன்னா நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனும் ஹாஃப் ஆக்கியிருக்கேன். அதுக்கு இந்தந்த பிளான்லாம் இப்படிலாம் பண்ணினா தான் அதை பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி காமிச்சார். இமிகிரேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, லீகல் இமிகிரன்ஸ் வரலாம், இல்லீகல் இமிகிரன்ஸ் வரக்கூடாது. வந்தால் இன்னொரு நாட்டுக்கு ஃப்ளைட் எடுத்து டிபோர்ட் பண்ணி ஒரு புது நாடு கூட ஒரு இது போடுறாங்க, ட்ரீட்டி போட்டு they will be அந்த நாட்டில் போய் உங்களுக்கு என்ன உங்கள் உயிர் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரீங்க, அந்த நாட்டில் போய் வாழுங்க அப்படிங்கிறது போட்டாங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் எலெக்ஷன் வந்துடுது, டேர்ம் பீரியட் கிடைக்கல. ஸோ வி ஆர் லூசிங் தட். ஆனால் அவர் சொன்னார், அவர் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசல, என்ன பண்ண முடியுமோ அதை சொன்னார். அங்கே தான் he failed as a politician நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? he was an honest person. இல்லை, இன்னொரு ஹானஸ்டாக நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்தியா முழுக்க அரசியல்வாதிகள் தன்னோட சொந்த பார்ட்டி லீடர் ஒரு சின்ன தவறு செய்து விட்டாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க அதை போல்டா சொன்னதுக்கு இல்லை, அது it is true. See, he will appreciate that. He himself, that is the good thing about the UK government or UK parties or anything. We tell them, look, we made a mistake. சொந்த கட்சிக்காரங்க தப்பே செய்யறதால இல்ல, அது நீங்க சொல்லுவாங்க, அந்த மக்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க நானும் இல்ல, மக்கள் சொல்லுவாங்க, இப்படி பண்ணிட்டேன்னு ஓப்பனா அவங்களை கேள்வி கேட்பாங்க. நாங்க எத்தனை பேர் நம்ம அந்த கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கு. அதனாலதான் I like that system in place. கம்யூனிகேஷன்ல அவங்க கொஞ்சம் லாகிங் இருந்தது. இல்ல, கம்யூனிகேஷன் மட்டும் இல்ல, ஐ திங்க் அவரு உண்மையை சொன்னார். அவர் பிடிச்ச மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணல. உங்களுக்கு இது பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன் ஆசைகளை காமிக்கல. அவர் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு ஒருத்தவங்களுக்கு தூண்டில் போடணும், ஆசையை தூண்டணும் படத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம he gave, like he said, இதுதான் இப்படிதான் பண்ண போறோம், இப்படிதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில, ஒரு கார்பரேட்ல ஒரு CEO இருந்தா என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் நம்ம கம்பெனி அச்சீவ், அந்த மாதிரி அச்சீவ் பண்ணாரு. அவரோட வேர்ட்ஸ் கொஞ்சம் கனெக்ட் பண்ணல பீப்புள் கிட்ட, பப்ளிக் கிட்ட போல. பிகாஸ் he comes from a very well off background actually. அப்படிங்கும்போது அது கனெக்ட் ஆகல. மற்றபடி அவர் சொன்ன விஷயங்கள், இப்படி இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் நம்ம இன்னும் மூவிங் ஃபார்வர்ட், ஐ ஜஸ்ட் நீட் ஒன் மோர் டேர்ம்னாரு. பட் அது நடக்கல. ஆனா சொன்னாரு, இவங்க வந்தாங்கன்னா இவங்க டாக்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, இமிகிரேஷன் கூட போகும், NHS வெயிட்டிங் லிஸ்ட் இன்னும் அதிகமாகும். ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் a clear plan or any actions to be taken. If you don't have a plan, you can't take any actions. இல்லையா? இது எதுவுமே கிடையாது. they're going to be new off the boat and it's going to sink அப்படின்னு சொல்லிட்டு. Now you can see everything அவர் சொன்னது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அவரை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, எங்க பார்ட்டிக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன் வருது. ரெசிஷனுக்கு பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு முன்னாடி பார்ட்டி லீடர் யாரா வரணும்னு கேட்க வராங்க. போரிஸ் ஜான்சனுக்கு அப்புறம் அப்போ உட்கட்சியில ஒரு செலக்ட் பண்றாங்க. அப்போ லிஸ்ட்ரஸா இவங்களும் வரும்போது லிஸ்ட்ரஸ் சில பாலிசிஸ் வச்சிருக்காங்க, இவர் வச்சிருக்காரு. அப்போ அவரு சொல்றாரு, லிஸ்ட்ரஸ் பாலிசி வில் நாட் ஒர்க் அவுட், இட் இஸ் கோனு, அதுவே நம்மளோட இன்ஃப்ளேஷன்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் he comes from a ட்ரெஷரரா இருந்திருக்காரு யூகேக்கு. ஸோ he understands that max இல்லையா? ஸோ அப்போ அதை சொல்றாரு. அதை அவர் அப்போ சொல்லிட்டு, பட் மக்கள் அப்போ திருப்பி லிஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஐ திங்க் within 13 days, if I'm right, she has to resign from the post. ஒரு பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்றாங்க, திரும்பி இவரை இண்டிபெண்டா இவரே தானா வந்துடுறாரு, ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்பயும் சொல்றாரு, நான் I have not said the things that you like to hear. I like to say things that
which is the right thing to do for the country அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இப்போ இன்ஃப்ளேஷன் பற்றி பேசும்போது யூரோப்பில் பல நாடுகள் இன்ஃப்ளேஷன் கிரைசிஸ் இன்க்ளூடிங் யூகே. அப்படியே நம்ம கோவிடுக்கு அப்புறமா இந்தியாவில் பார்த்தோம்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பொதுமக்களிடையே ஒரு நார்மலான ஒரு பார்வை என்னன்னா, பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. பிரைஸ் ரைஸ் என்று மோடி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக இந்திய பிரதமர்களுடைய வரலாற்றிலே மிகவும் குறைவான ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய பிரதமராக, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், கோவிடுக்கு அப்புறமா இந்தியன் எக்கானமி எப்படி இவ்வளோ நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? வாட் பாலிசிஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது இந்தியாவுடைய இந்த எக்கனாமிக் பாலிசிஸில்? ஜஸ்ட் இப்போ என்னன்னா, வாட் ஐ ஹவ் சீன் இஸ், சி ஐ திங்க் திஸ் கரண்ட்டாக இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் லாட் ஆஃப் டாக்ஸ் சிஸ்டம் இல்லையா, there's a change that's happening in India, what I could say. Digitalization-ஆக இருக்கட்டும், வெதர் பணம் மதிப்பிழக்க செஞ்சதாக இருக்கட்டும், மூமெண்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் லைக் கார்ட்ஸ், பேடிஎம், இப்போ இந்த மிஷின்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எவ்ரி திங் இஸ் மூவிங். இப்போ ஒரு அன்றாட ஒரு பூ வைக்கிறவங்க கூட ஒரு ஸ்கேன் பண்ணி பணத்தை இல்லை யூபிஐ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. இட்ஸ் இப்போ திஸ் சிஸ்டம், அந்த யூபிஐ சிஸ்டம் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் above and beyond the seas and oceans நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இட்ஸ் ஈவன் the foreign countries are looking at it in such a way. Wow. So India is sending a trendsetter in all these things actually. And இப்போ இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு புது முயற்சி எடுக்கும்போது அந்த வழிகளை வந்து யாரோ தாங்கி ஆகணும். ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து they should have a bold, என்ன சொல்றது, clear plan, bold action is decision occurred. I can clearly see that's what Modi is doing here. He's got a clear plan, சரிங்களா, and he's taking bold actions. அதை எடுக்கும்போது தான் நீங்கள் வந்து ஓட்டு அரசியல் பண்ணீங்கன்னு வச்சிங்க. இது எடுத்துட்டோன்னா, ஐயோ எனக்கு நான் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வர முடியாது நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாது. ஸோ யூ காட் டு சம்படி ஹேஸ் டு ஸ்டெப் இன் அண்ட் சே, அதுக்கு சில பேர் அந்த வழிகளை பொதுமக்கள் தான் அதை பேர் பண்ண. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டில் இட்ஸ் நாட் தி லோ இன்கம் ஏர்னர் பெருசாக டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் தே மேக் ப்ராஃபிட்ஸ் தே இன்வெஸ்ட் தட் இன்டு another போர்ட்ஃபோலியோ. ஸோ அவங்களுக்கு பெருசாக டேக்ஸ் இருக்காது. இந்த என்டையர் எக்கனாமிக்கல் சிஸ்டமும் அக்ராஸ் த வேர்ல்டு ரன் பண்ணுறாருன்னா உழைப்பாளிகள், அதாவது மாதமாக சம்பளம் வாங்குறாங்கல்ல, டேக்ஸ் கட்டுறாங்களா, அவங்க தான் அதை ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் அந்த பேர்டனை பேர் பண்ணி ஆகணும். அந்த பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேர் பண்ணி ஆகணும். ஆனால் இதோட விளைவுகள், பின் விளைவுகள், இது வந்து ஒரு 10-15 வருஷம் ப்ராசஸாக இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அகெயின் ஆன் த கவர்மெண்ட் வாட் தே ஆர் கோயிங் டு பி டூயிங். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தலைமுறைகள் இருக்குல்ல, அப்போ நம்ம வந்து எத்தனை வருஷமா வளரும் நாடு எனக்கு 42 வயசாகுது. ஐ திங்க் இஃப் ஐ நோ கரெக்ட்லி, ஒரு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்தியா இஸ் அ க்ரோயிங் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, கரெக்ட். இப்போயும் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு படிக்கிறோம். சூன் அதுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் we have come on the table. இப்போ fourth largest எக்கானமியா வந்திருக்கும். This is what is இது வந்து இப்போ நாம அந்த இடத்துல இருக்கிறனால நமக்கு தெரியுது. And I watch international politics very closely. அப்போ அது இருக்கும்போது நான் பார்க்குறேன், ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நமக்கு தெரியும். அது பாமர மக்களாக இருக்கும்போது அந்த வழிகளை அவங்க பேர் பண்ணும்போது ஐயோன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் தேர் ஆல்சோ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நிறைய பேர் படித்து வெளில வரதுனால இப்போ தமிழ்நாடு போகிற ஸ்டேட்டில் வந்து அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே இது நடக்குது, இட்ஸ் ஹேப்பனிங். as long as I get it back or my kids get it back, they're happy with that. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னு சொன்னதுனால ஒரு கேள்வி, இந்த கோவிடுக்கு பிறகாக பல நாடுகள் எலெக்ஷன் வந்து ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. வெயிட் நான் சொல்றது. ஆமா, அதுல உண்மையாவே சொல்றேன். யூகேல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, அமெரிக்கால ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, நியூசிலாந்துல நடந்திருக்கு, ஆஸ்திரேலியால நடந்திருக்கு, யூரோப் ஃபுல்லா நடந்திருக்கு. The one and only country, the one and only prime minister who retained his position அப்படின்னா that is Modi ji. அது வந்து அப்சல்யூட்லி, அதனாலேயே அவரோட பிராண்ட் இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. So that means people still love him. People love him even after taking all these hard actions and bold actions. The people still feel that he has done his best for the country and the economy is booming. He's done some fantastic actions, secured the country. அப்படிங்க பார்க்கும்போது he's still the single player in the, அவரே இந்த பக்கமும் அந்த பக்கம் கோல் போட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அதை செய்திருப்பான்னு நினைக்கிறீங்க? தேர்ட் டேர்ம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவு, மூணாவது முறையா இல்ல, அது நார்மலாவே பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒரே வேலையை நீங்க திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அழுத்து போயிடும் சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கே வந்து ஐயோ இதே காலைல ஏஞ்சி இதே வேலையா, போர் அடிக்குது, அவரே போய் இன்டர்வியூ எடுக்கணுமா, போர் அடிக்குது அப்படின்னு. யூ காட் டு ஹேவ் த வில் பவர், யூ காட் டு பி டிட்டர்மைன்ட், யூ காட் டு லவ் யுவர் நேஷன். இது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க அதை பண்ண முடியும். நீங்க உங்க அம்மாவையும் அப்பாவும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க எந்த காலத்துலயும், அவங்களுக்கு எது வேணா பண்ண நினைப்பீங்களே. அந்த மாதிரி ஒருத்தவங்க நாட்டை லவ் பண்றவங்க மட்டும் தான் அதை மாதிரி பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா. He's got a lovely team, I believe. See, it is never an individual man's success. Modi's success, I believe, it's the success of his team that he has got.
அது வந்து ஐ திங்க் அதுமாரி தப்பு பண்ணால் உடனே கேட்குறது, ஈ கோஸ் டீப் இன் டு அண்டர்ஸ்டாண்டிங் வாட்ஸ் ஹேப்னிங். அவர் எப்படிப்பட்ட லீடருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுது. ஒரு தலைமை நல்லா இருந்தால் அதை சார்ந்து வரவங்களும் தன்னை தப்பானவங்களும் தன்னை மாற்றிக்கொண்டு அந்த தலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்காக இருப்பாங்க. அதுமாரி ஜெய்சங்கர் நம்ப மாட்டீங்க, அதான் கேட்க வந்தேன். டீம்னு சொன்னீங்களே, இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரு நான் இன்டர்வியூலாம் கேட்டு அசந்துருவேன். சான்சல் அவர் ஆன்சர் பண்ணலாம் பார்த்து நான் அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைப்பேன். நான்லாம் ஐ கேம் டு லண்டன் இன்ஃபேக்ட். சார், in case next time you come to London, I would like to meet you. Or if I come to India, I will come and surely meet you at your office. I am one of your follower. I watch your interviews so closely. The answers you give is absolutely fantastic and stunning, sir. I hope to see you soon. ஆமா, அப்படிப்பட்ட அதெல்லாம் எனக்கு எந்த தருணம் அவரை ரொம்ப பிடிக்க வைத்த தருணம்? இல்லை, நான் இன்டர்வியூஸ் நிறைய பார்ப்பேன். நான் அவரோடது பார்க்கும்போது அவரோட அந்த ஆன்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இன்ஸ்டன்ட்டாக ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை வந்து டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணும், ஃபேக்சுவலாகவும் ஆன்சர் பண்ணும். அந்த கேள்வி யாரு கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு அந்த பதிலையும் அவங்களுக்கு ஏற்ற ஸ்டைல்லே கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் அதுவும் வந்து இந்த வள கொலகொல்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த ஃபியூ லைன்ஸில் அடி தகுவா பண்ணணும். அதெல்லாம் பெரிய விஷயம். அது நம்ம மண்ணிலேருந்து போனவருங்கிற இன்னொரு அடிஷனல் சந்தோஷம் எனக்கு அது. ஆமாம், அதே மாதிரி மோடியோட டீமில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ரயில்வேஸ், ரோட்ஸ், அந்த மினிஸ்டர்ஸ்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஹானரபிள் மினிஸ்டர் அஷ்மி வைஷ்ணவ் அவர் இப்போ ஐ திங்க் தேவ் லான்ச்ட் 2 tallest நாளைக்கு அவரோட தான் நீங்க வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணுவீங்க. கரெக்ட். ஆமா, நம்ம இன்டர்வியூ ஆக்சுவலி முன்னாடி நடக்குது இல்லையா? ஆமா, ஒரு நாள் முன்னாடி நடக்குது. எஸ், so he has launched 2 of his tallest. இது ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தி அதர் திங் தட் ஷுட் பி கோன் செட் டு த வேர்ல்ட். ஆக்சுவலி அவரோட இதெல்லாம் இந்தியாவோட ரயில்வே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் இது இல்லையா? அதுல வந்து ஐ ஷுட் ஆல்சோ தேங்க், ஐ நோ அண்ட் ஐ ஷுட் சே this also through ex-railways minister A.K. Murthy. He's also played a major role in moving all this narrow meter gauge into a broad gauge move பண்ணாரு. I think during Dr. ஐயா தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணி அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர். அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன் நீங்கள் 108 அன்புமணி அண்ணா எனக்கு ரொம்ப தட்ஸ் ஆல் ஃபேண்டாஸ்டிக் திங். த பப்ளிக் ஸ்போக்கிங் வாஸ் ஒன் ஆஃப் தி அதர் திங் தட் ஹி ஹஸ் டன். இதெல்லாமே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். திரும்பி அதுக்கப்புறம் அந்த மாதிரி எம்பிஸ் வந்து இப்போ என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப நாள் கழிச்சு மோடி ரெஜிமில் அதெல்லாம் பார்க்க முடியுது. கிரேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஐ நோ ஷி டேக்ஸ் அ பிட் ஆஃப் ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ். அதெல்லாம் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். இட்ஸ் ஆல் அபவுட் ட்வீக்கிங் த என்ஹான்ஸ்மெண்ட். அதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு இருக்கும். If the heart is in the right place, everything will fall into place. Absolutely. It's all about that leader இல்லையா? ஆமா. இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியானுடைய இந்த டெவலப்மெண்ட்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் நோட்டீஸ் பண்றாங்களா? ஏன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா யூகேவா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், அங்க எடுக்கக்கூடிய மூவிஸ் இல்ல இந்தியால இருந்து ஸ்லம் டாக் மில்லியனர் மாதிரி திரும்ப இந்தியா என்றால் பாம்பாட்டியோட நாடுன்றதான். இல்ல, அதுதான் நான் சொன்னல, எங்களோட திறமை வந்து எங்களை வந்து இப்போ உயர்ந்து பாக்குறாங்க. நாங்க இதே வேலை தான் இப்போ அப்பையிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ எங்களை பாக்குற விதம், அந்த ரிலேஷன்ஷிப், அவர் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போவாங்க, டூர் போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இட் ஹெல்ப்ஸ் அ லாட் ஆக்சுவலி. இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் நோட்டீஸ் பண்றாங்க. இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. எல்லா கண்ட்ரீஸும் வந்து இப்போ they are looking at 2 nations to invest. One is China and the other one is India. But now they feel India is a trustable ally to work with. இப்போ UK India வந்து I think they've signed a free trade agreement. ஆமா, அதெல்லாம் one of the அதெல்லாம் பெரிய ஹிஸ்டாரிக்கல் விஷயம். அதெல்லாம் நீங்க இன்னும் பாருங்க, நிறைய விஷயம் நடக்க போகுது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக என்ன கிடைக்கும் என்று சுருக்கமாக சொன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். See, I think there'll be skill set exchange, trade exchange on certain இது goods, FMCG products, அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். skill set exchange வந்து ஒரு one of the biggest இது உங்களுக்கு இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இதில் எல்லாமே ஆட்கள் தேவைப்படுது. அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் கோன் டு ஹெல்ப் ஆக்சுவலி. இந்த ஒட்டுமொத்த யூரோப்லேயுமே இந்த இமிகிரேஷன் ப்ராப்ளம், இல்லீகல் இமிகிரேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு என்னதான் சொல்யூஷன் நினைக்கிறீங்க? இந்த மாஸ் டிபோர்டேஷன் சாத்தியமா? ஏன்னா ப்ராக்டிக்கலி இது பாசிபிளா? சரி, இமிகிரேஷன் வந்து நீங்கள் யூரோப்னு சொல்கிறீங்க. இந்த இமிகிரேஷன் வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் எவ்ரி ஃபார்ம்ஸ். ஓகே, வித்தின் ஒரு கிராமத்துலேருந்து கிராமம், சிட்டிலேருந்து சிட்டி, ஸ்டேட்லேருந்து ஸ்டேட், கண்ட்ரி டு கண்ட்ரி, அக்ராஸ் த வேர்ல்ட் நடக்குது. இதில் லீகல் இல்லீகல்னு 2 வருது. நீங்கள் சொன்ன மாதிரி லீகல் இல்லீகல்னு வருது. இப்போ லீகல்னா யாரு அப்படின்னா, நீங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போறது யாருன்னா, ஒன்று ஒர்க்குக்காக போவாங்க, ஸ்டடிக்காக போவாங்க, டிராவல்காக போவாங்க. இதுல ஓவர் ஸ்டே பண்றவங்க பிகம்ஸ் இல்லீகல். ஆர் இதுல ஏதாச்சும் ஒரு வீசாவை தப்பா எடுத்துட்டு போறாங்கன்னா தே பிகம் இல்லீகல். சரிங்களா? இல்ல ஒரு ரீசன் சொல்லிட்டு உள்ள வராங்கன்னா, அசைலம் சீக்கர்ஸா வந்து அதை எடுத்துக்கணும், சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் பிகம்ஸ் இல்லீகல் இல்லையா? அதை வந்து அந்த ஏன் அந்த சிஸ்டம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க உள்ள வரும்போது காஸ்ட்
becomes higher. இப்போ ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன்ஸ் ராக்கப் ஆகிட்டு இருக்கு. அதனால அப்புறம் சர்வீசஸ் அடிவாங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ். அப்போ இதெல்லாமே அடிவாங்கும் போது அந்த லோக்கல் மக்களுக்கு உரியது கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல தான் வயிற்று பார்த்து தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இல்லாமல் போகும்போது அந்த கவர்மெண்ட்ஸ் மேலே ஒரு கோவம் வருது. அது கோவம் வரும்போது ஓட்டா போகுது. ஸோ அப்போ அங்கே மேனிஃபெஸ்டோ, தேர்ஸ் ப்ராமிசஸ் கிவன். அந்த ப்ராமிசஸை மீட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு பிளான்ஸ் வச்சிருக்காங்க, சொல்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது படிப்படியாக தான் குறைக்க முடியும் தவிர. இப்போ சென்னைக்கே வராங்க தென் மாவட்டங்கள்லேருந்து என்றால் இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது, வேலைவாய்ப்புக்காக வராங்க. ஆனால் அங்கே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இமிகிரன்ஸாக வர நிறைய பேர் எல்லாரும் என்று சொல்லுவாங்க, குறிப்பிட்ட சில பேர் வந்து கலவரம் செய்கிறாங்க, வன்முறையை தூண்டுறாங்க என்றுதான் குற்றச்சாட்டு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இமிகிரன்ஸுக்கும் அங்கே. கலவரம் தூண்டுறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி இமிகிரேஷன் பிரான்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இன்னுமே ஜெர்மன் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில இடத்துல அங்கே வந்து இட்ஸ் அ ஃப்ரீ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நீங்கள் யார் வேணா உங்களோட ரைட்ஸ்க்காக குரூப்பாக சேர்ந்து போய் போராட்டம் பண்ணலாம், வைக்கலாம். நீங்கள் அது எல்லாமே எல்லாருக்குமே அலௌடு. அதெல்லாம் வந்து தட் இஸ் வாட் இஸ் நோன். இட்ஸ் a democratic country நான் சொல்ல வருது. இட்ஸ் a fair system that they use. நேத்துக்கு முந்தானத்துக்குலாம் பிரான்ஸ் ரெண்டா பிரிக்கணும் என்றெல்லாம் சோஷியல் மீடியா அவ்வளோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்குது. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? குளோபலைசேஷன் கிடையாது. குளோபலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த திங். அடிப்படை தன்மை வந்து எக்கனாமிக்கலா எவ்ரி கண்ட்ரி இஸ் சஃபரிங் டுடே. அடிப்படையா அவங்க நாட்டு மக்களுக்கு வேண்டியதை பணங்கிறது பற்றாக்குறையா இருக்கு, உற்பத்தி பற்றாக்குறையா இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் செக்யூர் அவர் செல்ஃப். சேஃப்டி கேள்விக்குறிகளாக இருக்குது. அந்த உள்நாட்டு மக்களுக்கு இந்த இமிகிரேஷன் மூலியமாகவே சேஃப்டி கேள்விக்குறிகளாக இருக்குது. அப்போது அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி உள்ளே வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, லேடிஸ் வரட்டும், கிட்ஸ் வரட்டும், இல்லை எல்டர்லி பீப்புள் வரட்டும். ஒருத்தவங்க போட் மூலியமாக வராங்க, கண்ணாடி போட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வரோம். அந்த ஃபோட்டோஸ் அவங்க கையில் கிடைக்குது. இவன் எப்படி ஒரு நாட்டு, அதாவது அசைலம் சீக்கிரம் வராங்க, ஒரு இதோட ஒரு நாட்டுக்கு வராங்க, அவர் சந்தோஷமாக தான் வராரு. ஸோ அவங்க அந்த ஏஜ் 35 ஏஜில் அவர் எதுக்காக வராரு இப்படி? அதை ட்ரை டு மிஸ்யூஸ் த சிஸ்டம். ஸோ அப்போ அந்த சிஸ்டம்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க 5 வருஷம் போய் ஐஎல்ஆர் கிடைக்கும் உங்கள் யூகேல. நீங்கள் வந்து நல்லா வேலை பார்த்து, கரெக்டான வேலை பார்த்துட்டு, வேலை கிடைச்சி வேலை பார்த்தீங்க, 5 வருஷம் அந்த டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன். இப்போ இங்கே யூகேல வந்து யூஎஸ்ல வந்து கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சொல்லுவாங்க, ஐஎல் இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன் சொல்லுவாங்க. இப்போ அது நீங்கள் எப்படி? அதே தான். நான் ஸ்டூடெண்ட்டாக போகிறேன், ஸ்டூடெண்ட்டாக படித்து முடிக்கிறேன், அப்புறம் 2 இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா படித்து முடிச்சு 2 வருஷம் விசா கொடுப்பாங்க. அந்த விசாவில் நீங்கள் எனக்கு அப்போ வந்து பிஎஸ்டபிள்யூ போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசான்னு கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அப்போ வேலை கிடைக்கணும், ஒரு டிகிரி இருக்கணும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும், உங்களுக்கு அது மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் நான் மீட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 இயர்ஸ் கிடச்சி அப்போ ஒரு வேலை எனக்கு கிடைக்குது. அது அப்பா அம்மா பண்ண புண்ணியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கிடைக்குது. எவ்வளோ பேர் வந்தாங்க. நான் ஒன்றும் ஐம் நாட் அ பிரைட் ஸ்டூடெண்ட், ஐம் நாட் அ ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட், பேக் பெஞ்சர். அப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலையை எடுத்துக்கிறேன். அது மூலியமாக ஸ்டெப் அப் பண்ணி ஒரு விதமாக அதை ஸ்டெப் அப் பண்ணி மேலே போகிறேன். அப்படி தான் அதுக்கப்புறம் வந்து அந்த 5 வருஷம் முடிச்சோன்னே எனக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்குது. அப்படி மூலியமாக தான் நான் அப்படியே அங்கே ஸ்டே பண்ணி வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ 2020ஆம் ஆண்டு யூகே வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளில வருது, பிரெக்சிட் நடக்குது. அதுக்கு அப்புறமா யூகேக்கு என்ன நல்லது நடந்திருக்கு, என்ன கெட்டது நடந்திருக்குங்கிறத நீங்களே கொஞ்சம் அசஸ் பண்ண நல்லா இருக்கும். என்னன்னா, Brexit was one of the manifesto that was given as a referendum. வந்து கன்சர்வேட்டிவ் வாக்களிச்சாங்க. I think 2% தான் டிஃபரன்ஸ். அது 49 of 48%, 50%. ஆமா, அது இட்ஸ் எண்ட் ஆஃப் தி டே ஒன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஓட்ல வின் பண்ணதா 2% ஸ்டில் பிக் நம்பர். அப்ப மக்களுக்கு அது வேண்டாம், அது ஒரு புரிதல இருந்து பண்ணாங்களா பண்ணலையா அதெல்லாம் வேற. மக்கள் வந்து வெளில வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ யூரோப் பாத்தீங்கன்னா I think it's 28 nations together forms European Union நினைக்கிறேன். சரி, 26 or 28, I'm not sure. Let's just check the number. So இப்போ இந்த 4 டேபிள் இருக்கு, 4 டேபிளை தாங்கி பிடிச்சிருக்கு 4 கால். அதை மெயினாக வந்து இந்த கண்ட்ரிஸ் யார் அந்த யூஇயூ ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகே, and there's one more country. இவங்க 4 பேர் தான் மெயினாக வந்து they were contributor of money pumping into the EU. இது உங்களுக்கு. ஸோ இப்போ நிறைய பணம் வந்து இங்கேருந்து யூகேலேருந்து அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ யூரோப் ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. யூரோப்லேருந்து இங்கே நிறைய பேர் வந்து லோக்கல் கண்ட்ரி மாதிரியே வந்து வேலை பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க பெனிஃபிட் சிஸ்டம் எல்லாருமே வெள்ளக்காரவங்க அங்கே போக மாட்டாங்க, யூரோப் போய் பெருசாக உட்கார மாட்டாங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் போய் டூரிஸ்ட் போகிறவங்க மட்டும் இருப்பாங்க, சிஸ்டம் போய் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் இங்கே வந்து இங்கே இருக்க பெனிஃபிட் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பணம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, வெளியில போயிட்டு இருக்கு, இவங்க சர்வீஸ் அடிவாங்க ஆரம்பிக்குது. இதை பார்க்குறாங்க. இது மூலமா லேபர் காஸ்ட்லி ஆகி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டம் இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரீயா போகாதனால லேபர் காஸ்ட்லி இருக்கு யூகேல என்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அது என்னன்னா, இப்போ இட்ஸ் பேலன்ஸ் பிட்வீன் போத். எவ்வளோ வெளியில போயிருக்கு, எவ்வளோ உள்ள வந்திருக்குன்னு போகும்போது இது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான். திஸ் ஹஸ் பின் மிஸ்யூஸ்ட் அப்படிங்கும்போது அதை ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இப்போதான் இவங்க என்ன சொல்றாங்க, எது யூரோப்லேருந்து வர முடியுமோ, when we become a free market to trade, so யூரோப்லேருந்து எடுக்குமோ அதை எடுத்துப்போங்க.
ஊர்லேருந்து வேண்டாம்னு நம்ம சொல்ல. அதே சமயத்தில் எது வெளிநாட்டிலேருந்து நமக்கு வேற ஊர்லேருந்து கொண்டு வர முடியுமோ அது அங்கேருந்து கொண்டு வருவோம். ஒய் ஆர் வி டிசைன்ட் டு தி சிஸ்டம் அப்படிங்கிறத தான் அதை பிரேக் பண்ணி வெளில வராங்க. அதில் வந்து இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் பெயின் ஃபார் யூகே பட் அ லாங் டேர்ம் கெயின். ஓகே, யூ ஸ்டில் பிலீவ்? 100% yes. And Brexit was bought by conservatives. அதனால கேட்க வந்தேன். conservatives we still believe in that. by இப்போ வந்து லேபர் வந்து என்ன சொல்றாங்கன்னா திருப்பி போணுங்கறாங்க. இப்போ நாங்க பண்ண எல்லா இதுவும் மேபி அதுக்கான ரீசன் வெளியில வந்ததுல இருந்து லேபர் இது மாதிரி ஆகுது, ஒரு சில இன்ஃப்ளேஷன்ஸ் நடக்குது, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் இருக்க மாட்டேங்குது, அதனால அவங்க மேபி ஷார்ட் டர்மா கூட யோசிச்சு பண்ணலாம். இல்ல பண்ணலாம். See, அதுதான் சொல்ல வரேன். இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. That we have seen this is not working. We have seen that we are spending a lot of money into the EU. So now we are already struggling here, so we have to get that money back, and it is a process that takes immediate ஒரு வீட கட்டிர முடியாதுல. It's a long term thing, and you got to follow that, and we know what to do. Sitting this side, நீங்க அங்க இருக்கும்போது தான் உங்களோட வழி உங்களுக்கு தெரியும். When we were administrating, we know what to do. We had a plan in place. இப்போ அது வந்து அவங்களுக்கு தெரியாதனால ப்ளஸ் இவங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்டில் பிரச்சனை இருந்தது, போட்ட பட்ஜெட் தப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது இட்ஸ் ஸ்டில் நாட் இன் அ ரைட் பிளேஸ். இட் டேக்ஸ் டைம் ஃபார் தெம் ஆல்சோ டு லேர்ன் தட் சிஸ்டம். நான் குறிப்பாக ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சது, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம், பதிவாகக்கூடிய வாக்கு சதவீதம்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் 58%, 59, 60 ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே எத்தனை சதவீதம் மக்கள் வாக்களிக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போட செல்றாங்க எல்லாருமே? சிஸ்டம் எப்படி இருக்கு? சிஸ்டம் நம்ம அங்கே பேப்பர் சிஸ்டம் தான், பேலட் சிஸ்டம் தான், இவிஎம் கிடையாது அங்கே. ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ. செகண்ட் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வரும்போது குறைவாக தான் ஓட்டு சதவீதம் விழும். ஆக்சுவலி ஒரு 35, 40, 45 மேக்ஸிமம் அவ்வளோதான் விழுவும். ஆமாம், அதுக்கு மேலே விழுவாது. அதே வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு 70% 80% விழுவும். அவ்வளோதான் விழுவும் உங்களுக்கு, அதுக்கு மேலே விழுவாது. இல்லை அப்போ நீங்கள் சொல்லும்போது ஓகே ஒரு 150 கோடி மக்கள் இருக்கும்போது இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒரு நீங்கள் தான் பணம் கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு போறீங்களா, வந்து போடாமல் தான் விடுவீங்களாங்க, ஏன் போய் ஓட்டு போட கேட்க மாட்டீங்களா? அங்க அந்த சிஸ்டம்லாம் கிடையாது. Some people like to participate in those elections. Some people believe that it's not going to make a difference. யார் வந்தா என்ன? யங்ஸ்டர்ஸ், அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து do they believe in politics? Actually not. இல்ல, எனக்கு தெரிஞ்சு எப்படி கனெக்ட் பண்ண? இப்போ இந்த கிரைசிஸ் யூகேல மட்டும் கிடையாது, இந்தியாவுல யாராண்டா எனக்கு என்ன இன்று ஒரு கூட்டம் இருக்கு, அது எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஓட் பண்ணுறவங்க எதுக்கு ஓட் பண்ணுறன்னு தெரியாமல் ஓட் பண்ணுறாங்க. எனக்கு அவரை பிடிக்குன்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுறாங்க. அவர் பேக்ரவுண்ட் பார்த்தோ, இந்த ஒரு கேண்டிடேட் பார்த்தோ, அவரோட என்ன கட்சியோட இது என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அப்படி பார்த்தா நம்ம இதில் வந்து நிறைய பேர் ஒருத்தர் தப்பு பண்ணவர் திரும்பி வர முடியாதுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்திருக்க முடியாது. அப்படி யார் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அங்கே அப்படி கிடையாது. யார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் போடுறவங்க அதை பார்த்து போடுறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ரொம்ப தேர்ந்தெடுத்து போடுறதுனால கம்மியாக ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றவங்க அதை பிலீவ் பண்ணாமல் இருக்கலாம், சிஸ்டம் பிலீவ் பண்ணாமல் இருக்கலாம், மற்றவங்க லேசியாக இருக்கலாம், மற்றவங்க சில பேருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஐ திங்க் there should be more awareness because today's kids are tomorrow's future அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. டுடேஸ் கிட்ஸ் ஆர் இன்றைய குழந்தைகள் நாளைய எதிர்காலம் இல்லையா. அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். That's one of the biggest weapon you have got to choose your country. இல்ல அவங்களுடைய ரெஃபரன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய கன்விக்ஷன் என்னவா இருக்குன்னா எல்லாரும் ஒண்ணுதான், பாலிட்டிஷியன்ஸ் என்ற அந்த ஒரே பிராக்கெட் எல்லாரும். அதாவது பாருங்க, ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி அது. பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி, நாட் a business industry. It's not a business industry. அந்த இண்டஸ்ட்ரி வந்து என்னமோ ஒரு தப்பான விஷயமா ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாகவே எல்லா பாலிட்டிஷியனுக்கும், நம்ம நாட்டிலும் சரி வெளிநாட்டில் இருக்க பாலிட்டிஷியனுக்கும், I'll give them a hats of being a politician. சரியா, coming from a political family, I'll tell you why. சரிங்களா, ஒரு சிஇஓ ஒரு எம்ப்ளாயினா 9 to 6 போவீங்க, வேலையை முடிப்பீங்க, அடுத்தது நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிங்க, என்ன பண்ண போறீங்கன்னு இருக்கும். ஒரு பொலிட்டிஷியனோட வாழ்க்கை அப்படி கிடையாது. சரிங்களா, நீங்கள் உட்காந்துட்டு ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அவன் உட்காந்துட்டு ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கணும். அவன் ஒரு பிரச்சனையை, அவன் சொந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும், ரைட்டோ தப்போ அது வேறு விஷயம் விட்டுருங்க, ஆனால் அந்த பிரச்சனையை அவன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிறதுங்கிறது அவனுக்கு தெரியாது. ஒரு 4 விஷயம் அவன் அஜெண்டாவில் இருந்ததுன்னா மற்ற 100 விஷயம் அவனுக்கு இல்லாததான். அன்றைக்கி அவர் எத்தனை மணிக்கு தூங்க போகிறோன்னு தெரியாது. புரியுதுங்களா, தூங்கி எழுப்புறதும் தூங்குறதும் உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்காது, அந்த கட்சிக்காரவங்களாக தான் இருக்கும், இல்லை அந்த தொகுதி பொதுமக்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இதில் என்னென்னா இந்த கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து தான் இந்த பேரை கெட்டடிச்சிருச்சு. அரசியல்வாதிகள் பேரை கெட்ட ஒரு காலத்தில் வந்து மகான்களாக பார்க்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா அப்படி தான் பார்த்துருக்காங்க இல்லையா. அந்த காலத்தில் ஆண்ட காமராஜராக இருக்கட்டும்,
பல தலைவர்களாக இருக்கட்டும் அப்படி தான் பார்த்துருக்காங்க. அது வந்து ஏன்னா மக்கள் அரசியலை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ புரட்சித் தலைவர் நான் பற்றி பேசணும்னா நான் அவரால் தூக்கி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை நான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் சம்பாதித்த சொத்தை, அதாவது படத்தில் நடிக்கிறாரு, எத்தனையோ சம்பாதித்த சொத்தை அநாத இல்லங்களுக்கும் இது ட்ரஸ்ட்டுக்கும், சத்யா அவர்கள் அந்த இது ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு எழுதி வச்சுட்டு காது கேளாத குழந்தைகள் வச்சு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்த இடம். I mean, there's lots of other politicians to name. அந்த இதை வந்து மாற்றணும். இது வந்து ஐ திங்க் தேர் ஷுட் பி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாறணும், ஒரு சேஞ்ச் வரணும். வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லை, இட்ஸ் அ சர்வீஸ், யூ லைக் டு சர்வீஸ் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ண நினைக்கிறீங்களா, அப்போ வாங்க, பிகம் அ பொலிட்டிஷியன், டூ திஸ். யூ ஹேவ் டு டேக் ப்ரைட் இன் சேயிங் ஓகே நான் இந்த விஷயம் சாதிச்சிருக்கேன், இந்த விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும், அந்த மாதிரி விஷயத்தை. ஆமாம். இப்போ ஒரு பர்சனல் கொஸ்டின், அண்ணாமலை அவர்கள் யூகே வந்திருந்த போது நீங்கள் அவரை போய் சந்திச்சிருந்தீங்க. ஸோ அண்ணாமலை அவரை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த ஆரா? ஐ திங்க் அவர் வந்திருந்தப்ப 2 மணி நேரம் நானும் அவரும் ஒன்றா உட்காந்து உரையாடக்கூடிய, இன்ஃபேக்ட் பேசக்கூடிய தருணம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஹி வாஸ் ட்ராவலிங் ஹியர். அப்போ வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வெரி நாலேஜபிள். ஃபஸ்ட் திங், எதை பற்றி நீங்கள் பேசினாலும் அவருக்கு அதை பற்றி பேசக்கூடிய அறிவு அவர்கிட்ட இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான், அதை நான் ஏ ஸ்கொயர்னு சொல்லுவேன். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸில் ஒன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது. 2வது அண்ணாமலை அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது. வாட் ஐவ் சீன் வித் அண்ணாமலை இஸ் அ கரிஸ்மேட்டிக் பர்சன். நான் பார்க்கும்போது கூட சொல்லுவேன், உங்கள்கிட்ட அந்த எம்ஜிஆரோட டச்லாம் இருக்கு, நீங்க போகும்போது அப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்லியிருக்கேன், சரி சொன்னாரு, அண்ணா தேங்க்யூ. அவர் அதுவே ஒரு ஸ்டைலாக சொல்லுவாரு, அண்ணா தேங்க்யூ, உங்களோட இதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாரு. இட்ஸ் குட் திங் தட் இஸ் லைக் தட். இப்போ நிறைய பேருக்கு அந்த டவுன் டு அர்த் இது இருக்காது. உங்களுக்கு நீங்க யாரை பார்த்தாலும் அண்ணாங்க வர, தம்பிங்க வர, ஒரு முறையோட தான் கூப்பிடுவார், ஒரு பாசம். அந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ திங்க் அங்கிருந்து தமிழ்நாடு அரசியல் ஃபாலோ பண்ணும்போது தமிழ்நாடு எனக்கு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் தமிழ்நாட்டை செய்யக்கூடியதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? பண்ணிட்டு இருந்தேன். அவர் அந்த நடப்பணம் யாத்திரெல்லாம் பண்ணாரு, அவர் வீடியோஸ்லாம். இப்போ உங்களை மாதிரி சேனல்ஸ்லாம் சும்மா அடிச்சு எல்லாம் எங்க திறந்தாலும் அதானே வருது. ஸோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஐ ஆல்வேஸ் செட் டியூரிங் இஸ் இப்போ பர்த்டே வந்துச்சு இல்லையா, ஐ விஷ் ஹிம் ஆக்சுவலி. அப்போ ஒரு 2 விஷயம் தான் சொன்னேன். நான் வந்து பெருமிதமாக சொல்கிறோங்கிறத விட இருக்கிறத சொல்லணும்னு ஆசைப்படுவேன் நான். 2 அண்ணாக்கள் தமிழ்நாட்டின் வரலாறு. ஒன்று நீண்ட வரலாறு அப்படின்னு சொன்னால் அண்ணாதுரை, அது அவர் ஒரு தமிழ்நாட்டில் அழிக்க முடியாத ஒரு நீண்ட வரலாறு, அவர் பேரை வச்சு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒன்று வந்து பிஜேபி மீண்ட வரலாறு, அது அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவேன் நான். இதான் உண்மை, இட்ஸ் அ ட்ரூ ஃபேக்ட் இல்லையா, உங்களுக்கே தெரியும் எப்படி வந்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி டன் தட் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து அங்கே ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. பேசிக்காக ஐடியா என்ன, மாணவர்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறதா? ஆமாம். ஸோ ஐ ரன் அ பிஸ்னஸ் கால், ஐம் CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பிக் ஸ்டடி அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆர் டைட் அப் வித் 225+ யூனிவர்சிட்டிஸ், UK, US, கனடா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து. இப்படி வெளிநாடு படிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு there's about 50,000 courses we have enrolled with. அது அவங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ். நம்ம இப்போ இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, கன்சல்டேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அங்கே என்ன எடுக்கிறோம், என்ன படிக்கிறோம், எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணணும்னு தெரியாமே வந்துட்டு தென் they spent about 20-25 lakhs போட்டுட்டு 30 லட்சம், சில பேர் 35 லட்சம்லாம் கட்டிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ வாட் வி ஹவ் டன் திஸ், ஓகே லெட்ஸ் செட் அப் அ கன்சல்டன்சி வேர், பிகாஸ் ஐ myself as a student I have walked this path before. ஸோ உங்களுக்கு இதே ஒரு கஷ்டத்தை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? பிகாஸ் நானே ஸ்டூடெண்டானால எனக்கு தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐ ஃபெல்ட் லைக் இது வந்து வி ஷுட் டூ அ ப்ராப்பர் கன்சல்டேஷன். இந்த பேரை வந்து ICUன்னு வச்சிருப்பேன். ICUனா இன்டென்சிவ் கன்சல்டிங் யூனிட். ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு ஒரு ICUனா என்ன, ஒரு டாக்டர் அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு உயிர் காக்கக்கூடிய சில விஷயங்கள்ல அவர் பண்ணி உயிரை காப்பாற்றுறாரு. இங்கே ஒரு கெரியர் சம்மந்தப்பட்டது, அவங்க ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது. அப்போ யூ ஹாவ் டு ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ், கிவ் தம் தட் கன்சல்டேஷன். ஸோ இட்ஸ் வைஸ் கால்ட் இன்டென்சிவ் கன்சல்ட். அங்கே உள்ள வந்து அவ்வளோ கேள்வி கேட்போம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட தான் எங்களுக்கு உங்களுக்கு தேவை தர முடியும். இட்ஸ் a free consultation that we do here in இங்கே சென்னையில் இருக்குங்க எங்கள் ஆஃபீஸ் ஆக்சுவலி. ஆமாம், அது உங்களுடைய நிறுவனமா? என்னோட ஓன் நிறுவனம். ஐ எம் a founder, I am a CEO of that. இதுதான் உங்க ஃபுல் டைம் ஜாப்? இது ஃபுல் டைம் பிஸ்னஸ். இங்கே அங்கே யூகேல வந்து ஐ ஹேவ் 3 other companies actually, which is a tech based company. அங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் பேடிஎம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அங்கே மாதிரி அங்கே ஒரு கார்ட் மிஷின் கம்பெனி இருக்குது, அதோட அக்விசிஷன் நான் வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு எனக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க போயிட்டு we onboard businesses to that. ஆமாம், அது இப்போ இங்கே வந்து இந்த தமிழ் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? அதுதான் என்னோட பிரைமரி அப்ஜெக்டிவ். ஏன்னா நம்ம தமிழ் மொழி மூத்த மொழின்னு சொல்கிறோம், கல் தோன்றா முன்னுக்கே வந்த மொழின்னு சொல்கிறோம். அப்புறம் தமிழில் போடுவோம் என்ன சொல்லுவோம், வாழ்க தமிழ்
வளர்க தமிழ் வெல்க தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதில் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கணும், அதில் 3ல் 2 மட்டும் தான் நீங்கள் பேச முடியும். ஏன்னா 2 விஷயம் தமிழுக்கு நீங்கள் பண்ண முடியும். வாழ்க தமிழ்னு சொல்லலாம், வெல்க தமிழ்னு சொல்லலாம், வளர்க தமிழ் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழுக்கு இதுக்கு மேலே உச்சங்கள் தொடுவதற்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நேற்று பொதுமுறை நூலான திருக்குறள் நம்ம பேசல, எத்தனையோ பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2 லைன்லேயே பல வரிகளை சொல்லி வாழ்க்கைக்குரிய பொதுமுறை அதாவது சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அன்னைக்கே தமிழ் உச்சத்தை தொட்டு விட்டது. இப்போ அந்த தமிழை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வாழ்கன்னு சொல்லி அதை காக்க முடியும், வளர்கன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி வெல்கன்னு சொல்லி அதை பண்ண. இதை ரெண்டுத்தையும் இந்த தமிழ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதில் முதல் வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா TAI சவுண்ட் என்ன வரும்? தாய். தாய் தமிழில் ஒரு தமிழ் ஏஐ வருது அப்படிங்கிறது ஒரு பெருமிதமான ஒரு விஷயம். அது அஸ்வத்தம் எனவருக்கும் டெஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் இதை லான்ச் பண்ணுறாங்க. அந்த இவெண்ட்டில் இன்னொரு மற்ற டிக்னிட்டரிஸ் கூட பெரிய நேம்ஸ் அது கூட நானும் கலந்துக்கின்றதில் ஒரு இட்ஸ் அன் ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ அப்படிங்கிறது சொல்லுவேன். அது மெயினாக வந்து அஸ்வத்தம் எனக்கு அந்த நன்றியை, அந்த கோடான நன்றியை. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் இவெண்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற தாய் தமிழில் ஒரு செவில். இந்த செயற்கை நுண்ணறிவி வந்து ஒரு காலத்தில் எல்லா செயற்கை நுண்ணறிவுக்கும் தாய் நுண்ணறிவியாக இருக்கணும், செயற்கை நுண்ணறிவாக இருக்கணுங்கிறது அந்த தாய் ஆசை இருக்கு. கண்டிப்பாக வரும். இதை சுந்தர் பிச்சையும் பயன்படுத்துவார், கமலா ஹாரிஸும் பயன்படுத்துவார். ஏன் சொல்ல போனால் மோடியும் ஒரு காலத்தில் பயன்படுத்தி தமிழில் ஹிந்தியில் இருக்கிறத தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பேசணுங்கிறதுக்காக அதை பயன்படுத்தணுங்கிற கண்டிப்பாக பயன்படுத்துவாருங்கிற ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் டு தமிழ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் திஸ் பேசு தமிழாக பேசுகிறேன் சொல்கிறேன். ஸோ நிறைவாக தமிழக மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? எப்படி இருந்தது இந்த இன்டர்வியூ? போர் அடிக்காமல் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கிறத பேசியிருக்கேன், ஒரு சில தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுங்க. பேசு தமிழாக பேசு சேனலில் வந்து நான் யூகேல இருக்கும்போது ராஜவேல் அவருக்கு பார்ப்பேன். அவரோட கண்டக்ட் பண்ணுற இன்டர்வியூஸ், அவர் பேசுகிற விதம் அண்ட் ப்ளஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக சொன்னேன் இல்லையா, ஈ வாஸ் ப்ரிப்பேர்ட் டு ஆஸ்க் மீ தட் கொஸ்டின். நான் பார்த்து பேசுகிற அளவுக்கு என்ன வந்து புட் மீ ஆன் ஹாட்ஸ்பாட். இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பேசு தமிழா பேசு சேனலில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய வளர்ந்து வரக்கூடிய சேனல், பெரிய இடங்களை இந்த பேசு தமிழா பேசு சேனல் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். எனக்கு இந்த ஒரு சிறிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நேரில் வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. முக்கியமாக இன்னொரு விஷயம் எப்பயுமே நான் சொல்லுவேன், உயர பறக்கும் பட்டம் தெரியும், அதை தாங்கி பிடிக்க நூல் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பட்டத்தை பார்ப்போம், ஆனால் நூல் தெரியாது. அந்த நூலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அப்படி இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் கேமராமேன் அவர்களுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.